என்ன அது திடீர் ஹீரோக்குள்ள நடக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? வணக்கம் சொன்னேன். வணக்கம் கண்ணுல முன்னாடி போடுற. ஹலோ நண்பா, எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெரிட்டரி ஆர்மி. சரியா, நிறைய பசங்க வந்து டெரிட்டரி ஆர்மியை பத்தி அப்டேட் வந்தோன்னா நிறைய பேர் வந்து அதுக்கு பிசிக்கலுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. சரிங்களா, இப்போ வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 1 வீக்ஸா லாஸ்ட் ஒரு 10 டேஸா நிறைய பகுதியில சரியா நிறைய மாவட்டங்கள்ல வந்து தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. சரியா, நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்போலாம் கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல கூட நேற்றுலாம் ரெட் அலர்ட் போட்டிருந்தாங்க. சரியா, அந்த மாதிரி மழை வந்து தொடர்ந்து பெஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு 1 டே தொடர்ந்து மழை பெஞ்சாலே கிரவுண்ட்ல வந்து ப்ராக்டிஸ் வந்து ப்ராப்பரா நம்மளால பண்ண முடியாது. மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா பண்றது? சரிங்களா, 1 டே மழை பெஞ்சாலே ஒரு 2 or 3 days 4 days வந்து கிரவுண்ட்ல வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. சரியா, அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் லாஸ்ட் இந்த ஒரு 20 days சரிங்களா, 20 days வந்து 25 days இருக்கு. நீங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு உங்களால பெஸ்டா ப்ராக்டிஸ் பண்றத அவாய்ட் பண்ணாம சரியா, முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் வந்து நீங்க ரன்னிங் ஆக்டிவிட்டி பண்ணாதான் உங்களோடக்கான ரன்னிங் ஒர்க் அவுட் அப்படின்னு கிடையாது. நிறைய ஒர்க் அவுட் இருக்கு. ஏதாச்சும் ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி சரியா, கார்டியோ ஒர்க் அவுட் பண்ணலாம். சரி, நீங்க வீட்டுல உட்காந்தே கூட நிறைய ஒர்க் அவுட் பண்ணலாம். சரி, அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களால எந்த அளவுக்கு பிசிக்கல் கான்சன்ட்ரேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பிசிக்கல் வந்து முக்கியமா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா மற்ற டிஃபென்ஸ் ரிலேட்டடை விட மற்ற டிஃபென்ஸ் ஜாப்பை விட இந்த டிஃபென்ஸ் டெரிட்டரி ஆர்மி வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸே உங்களுக்கு ரன்னிங் தான். சரியா, மற்ற இதெல்லாம் இப்போ வந்து எஸ்எஸ்சிடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 24 minutes நீங்கள் ஓடினாலே போதும், நீங்கள் வந்து எலிஜிபிள். சரி, அதேமாரி அது போலீஸ் எஸ்ஐ பிசிஆர் இருக்கட்டும், நீங்கள் 1500 மீட்டர் சரியா, 1500 மீட்டர் நீங்கள் ஒரு 7 நிமிஷத்துக்குள்ள வந்துட்டா நீங்க எலிஜிபிள். சரி, அதே மாதிரி 400 மீட்டர் நீங்க 70 secondsக்குள்ள வந்தா வந்து உங்களுக்கு வந்து டபுள் ஸ்டார். சரி, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு எலிஜிபிள் டைமிங் உண்டு. ஆனா டெரிட்டரி ஆர்மியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி டைமிங் கிடையாது. டைமிங் கொடுத்துருப்பாங்க, 5:30க்குள்ள வந்தா போதும் ஃபர்ஸ்ட் பேஜ், 5:45க்குள்ள வந்தா போதும் செகண்ட் பேஜ். ஆனா அந்த மாதிரி அங்க நடக்குமான்னு கேட்டா ஒரு கேள்விக்குறி. கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? சரியா, 5 minutes சரியா, மேக்ஸிமம் ஒரு 4:40 to 5 minutes கூட நீங்க வந்துட்டீங்க, டைம் செட் பண்ணிட்டீங்க. ப்ராக்டிஸ் எல்லாம் டைமிங் 4:50 வச்சிருக்கேன் ப்ரோ, நான் ஒரு 4:55 வச்சிருக்கேன் ப்ரோ அப்படின்னு நீங்க தைரியமா பண்ணலாம். சரியா, தைரியமா நீங்க செலக்ஷன் அது அதர் ஸ்டேட்ல நடக்குது இல்லையா, அதனால தைரியமா நீங்க ப்ராக்டிஸ் வந்து துணிஞ்சு பண்ணீங்க. டைமிங் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ்ல நல்ல டைமிங் வருதுன்னா நீங்க தைரியமா செலக்ஷன் போய் அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸே எனக்கு வந்து 5:30 வருது ப்ரோ, 5:40 வருது ப்ரோ, 6 minutes வருது ப்ரோ, 6:30 வருது ப்ரோ. நீ வேணா சண்டைக்கு வா, வாடா வந்து வாடுறா, வந்து வாடுறா, வா நீ வேணா சண்டைக்கு வா அப்படின்னா வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். சரி, அதனால முடிஞ்ச வரைக்கும் லாஸ்ட் 20 days லாஸ்ட் 25 days இருக்கு அப்படின்னா உங்களால எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா, அதுக்குன்னு ப்ராக்டிஸ் பண்ண சொல்றாங்க, நம்ம ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணா போதும் அப்படின்னு இருக்கக்கூடாது. சரியா, ஒரு 100% இருக்கு அப்படின்னா அதுல வந்து நீங்க ஹார்ட் ஒர்க், உங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து உங்க ஹார்ட் ஒர்க்குக்கான ரிசல்ட் வந்து ஒரு 30% வந்து 40% தான். இல்லை நீங்க டெய்லி மாங்குன்னு காலையில 4 மணிக்கு வேக்கப் ஆகுறீங்க, 4:30க்கு வேக்கப் ஆகுறீங்க, 5 o'clock வேக்கப் ஆகுறீங்க, 5:30க்கு ரன்னிங் ஸ்டார்ட் பண்றீங்க, 6 மணிக்கு ரன்னிங் ஸ்டார்ட் பண்றீங்க, 1 hour 2 hours வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, கிரவுண்ட்ல வந்து நல்லா வேர்வை துளி சிந்துறீங்க. என்னடா மரத்துல கம்பளி பூச்சி ஏற மாதிரி ஏற முடியல சார், முடியல. அதனால உங்களுக்கு வந்து எல்லாமே கரெக்டா நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணதான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். சரியா, வந்து நீங்க ப்ராப்பரா ஒர்க் அவுட் கரெக்டா ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும், டயட் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும், ரெஸ்ட் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும், ஹைட்ரேஷன் நல்லா ப்ராப்பரா எடுக்கணும். சரிங்களா, அதனால வந்து எந்த அளவுக்கு கண்ட்ரோலா இருக்கணும். சரியா, ஒரு நாளைக்கு வந்து 8 hours தூங்கணும்னா 8 hours கரெக்டா தூங்கணும். சரியா, ஒரு நாளைக்கு 4 லிட்டர் 5 லிட்டர் தண்ணி எடுக்கணும்னா கண்டிப்பா எடுக்கணும். சரியா, அதனால முடிஞ்ச வரைக்கும் ஃபோன் பாக்குறத அவாய்ட் பண்ணுங்க. சரியா, முடிஞ்ச வரைக்கும் வந்து பாடி வந்து ரெஸ்ட்லேயே தான் இருக்கணும். சரிங்களா, நீங்க வந்து நைட்டு 10 மணி 11 மணி 12 மணி வரைக்கும் இன்ஸ்டால ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு யூடியூப் பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி தூங்காம காலையில 4 மணிக்கு எழுந்துச்சு 4 hours தூக்கம் 4 hour ரெஸ்ட்ல வந்து நீங்க வந்து மறுநாள் எந்த ஒர்க் அவுட்டுமே ப்ராப்பரா பண்ண முடியாது. உங்க மசில்ஸுக்கு உங்க பாடிக்கு வந்து எந்த அளவுக்கு ரெக்கவரி கொடுக்கீங்களோ எந்த அளவுக்கு ரெஸ்ட் கொடுக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கான ரிசல்ட் கிடைக்கும், உங்களுக்கான டைமிங் வரும். சரியா, அதனால லாஸ்ட் ஒரு 20 days 25 days முடிஞ்சிடும். உங்களோட ஒரு சில இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதாவது வந்து உங்களோட ஹாபியா இருக்கும். அதாவது என்னால வந்து ஒரு நாளைக்கு வந்து போன் பார்க்காம இருக்கவே முடியாது. சரியா, என்னால வந்து பைக்ல வந்து வேகமா போகாம இருக்கவே முடியாது. வெறித்தனம் ஜெயிக்கிறங்கிற வெறித்தனம் 3 தலைமுறை ஆட்ட ஓட்டின பரம்பரைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சிலருக்கு ஒவ்வொரு காப்பி இருக்கும். சரியா, அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்க. சரியா, லாஸ்ட் 20 days லாஸ்ட் 25 days சரியா, நம்ம ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரி டெரிட்டரி ஆர்மிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாரு. கையில கை வச்சு வெடி போடலாம் வித்த காட்டலாம் அப்படின்னு கை வச்சு வெடி போட்டாரு, கையில காயப்பட்டுருச்சு. அடிச்சு கேட்டாலும் சொல்லாரான்னு அவன் சொல்றான், சொல்லலைன்னா அடிப்பேன்னு இவங்க போட்டு அடிக்கிறாங்க. இவங்களுக்கு மத்தியில எப்படி சிக்கி சீரழிறனே.
சரி. அதனால வந்து ஒரு 1 வீக் வந்து ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ், ஹாஸ்பிட்டல் செலவு, ரெஸ்ட் அது இதுன்னு ஒரு 1 வீக் வேஸ்டா போகுது இல்லையா? அதனால வந்து நீங்க வந்து ஒரு டார்கெட்டை நோக்கி நீங்க வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க சரியா? ஒரு ஜாபுக்கு போகணும்னு பிக்ஸ் பண்ணி அதுக்கான டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. அது 1 மந்த் 2 மந்த்ஸ்ல இருக்கு இல்லையா? அப்ப நீங்க அது 1 மந்த் 2 மந்த் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கணும். அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ சரியா? அந்த பிசிக்கல் அந்த ரன்னிங்காண்டி அந்த ஜாபுக்காண்டி உங்களை நீங்க அர்ப்பணிச்சுக்கணும் சரியா? வேற எதுலயும் வந்து ஈடுபாடாக இருக்கக்கூடாது சரியா? ட்ரிங்க்ஸ் பண்றதோ, ஸ்மோக்ஸ் பண்றதோ, பைக்ல வேகமா போறதோ சரியா? அந்த மாதிரி பேட் ஹேபிட்ஸ் இருக்கக்கூடாது. அப்படின்னாதான் வந்து உங்க பாடி வந்து அதுக்கு அடாப்ட் ஆகும். நீங்க வந்து ஒர்க் அவுட்டும் பண்றீங்க, ட்ரிங்க்ஸ் பண்றீங்க, ஸ்மோக்ஸ் பண்றீங்க சரியா? பைக்ல வேகமா போறீங்க, சேஃபே கிடையாது, டைமிங்கே வராது. அடிச்சு கேட்டாலும் சொல்லாரான்னு அவன் சொல்றான். சொல்லலைன்னா அடிப்பேன்னு இவங்க போட்டு அடிக்கிறாங்க. இவங்களுக்கு மத்தியில எப்படி சிக்கி சீரழிறனே. சரியா? ரெஸ்ட் எடுக்காம டைமிங்கே வராது. அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து எந்த அளவுக்கு ப்ராப்பரா ஒர்க் அவுட் ஃபாலோ பண்றீங்களோ, எந்த அளவுக்கு டயட் ஃபாலோ பண்றீங்களோ, எந்த அளவுக்கு ஃபுட்டு ப்ராப்பரா எடுக்கீங்களோ, எந்த அளவுக்கு ரெஸ்ட் ப்ராப்பரா எடுக்கீங்களோ, மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சிலர்லாம் வந்து ப்ராக்டிஸ்ல வந்து 445, 450, 455 அந்த மாதிரி ப்ராக்டிஸ்ல வச்சிருப்பாங்க. அங்க போனோன்னு ஒரு பதட்டம், ஒரு பயம். ஏன் இந்த பயம் ஏன் வருது? நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், ப்ராக்டிஸ் பண்ணதை செலக்ஷன்ல போய் அப்ளை பண்ண போறோம், நமக்கு ஏன் பயம்? மோசமான ஆள். நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆள்னா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். சரியா? நமக்கு வந்து ப்ராக்டிஸ்லயே 450 1600 மீட்டர் 450 வருதுன்னா அதே நீங்க அங்க செலக்ஷன் அப்ளை பண்ணுங்க. ஏன் மத்தவங்கள பத்தி நம்ம ஏன் பயப்படணும்? ஒரு 100 பேர் ஓட்டுறாங்களா ஓட்டட்டும், 150 பேர் ஓட்டுறாங்களா ஓட்டணும். என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. நம்ம பெர்ஃபார்மன்ஸ் நம்ம கொடுக்க போறோம் சரியா? நம்ம பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க போறோம் சரியா? அதனால ஒண்ணும் இல்ல சரியா? ஒரு சிலர் எல்லாம் பார்க்க நல்லா பயங்கரமா இருப்பாங்க, நல்லா பார்க்க அத்லட் மாதிரி இருப்பாங்க, அவங்க கூட நம்ம ஓட போறோம். ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் சேதாரம் ஆனவன பொசிஷன் மாறுது, பிச்சு புடிய. அவங்க கூட ஓட போறோம். நம்ம வந்து அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ண வேண்டாம் சரியா? ஏன் கம்பேர் பண்ணோம் சரியா? அதெல்லாம் கம்பேரிசனே யார் கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்க பெஸ்ட்டை அப்டேட் பண்ணுங்க சரி? பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா ஃப்ரூட்ஸ் அதிகமா சாப்பிடுங்க, நல்லா வெஜிடபிள்ஸ் அதிகமா சாப்பிடுங்க, நல்லா ஹைட்ரேஷன் சரியா? ஏதாவது ஃப்ரெஷ் ஜூஸ்லாம் நீங்களே போட்டு ஆப்பிள் ஜூஸ், ஏபிசி ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ், கேரட் ஜூஸ், மாதுளை சரிங்களா? அந்த மாதிரி வந்து ஜூஸ் ஐட்டம்ஸ் நிறைய குடிங்க சரியா? வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அதிகமாக சாப்பிடுங்க சரி? எந்த அளவுக்கு ஹைட்ரேஷன், எந்த அளவுக்கு ஃபுட்டு, எந்த அளவுக்கு டயட் எடுக்கீங்களோ அதுதான் ஒரு ரிசல்ட் தரும். சும்மா நீங்க டெய்லி மார்னிங் ஈவினிங் ஒரு சிலர் ஆஃப்டர்நூன் ஒர்க் அவுட் பண்றாங்க. 3 செக்ஷன் ஒர்க் அவுட் பண்ணி பாடி ரெக்கவரி ஆகண்டாமா? சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு சரியா? அதனால நல்லா ஆடா பண்றீங்கன்னா ஒரு நாள் ஈஸியா பண்ணுங்க சரியா? அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களை நீங்க கொஞ்சம் கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. ஐயோ இன்னும் 20 நாள் தான் இருக்கு, 25 நாள் தான் இருக்கு, டெய்லி ஆடா ப்ராக்டிஸ் பண்ணி இன்ஜுரி ஏறாம சரியா? உங்க லைஃப் உங்க கையில தான் சரியா? கொஞ்சம் மைண்டை வந்து செட் பண்ணிக்கோங்க, ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அதிகமா வந்து எது மேலேயும் இது பண்ணாதீங்க சரியா? இன்னும் 20 days தான் இருக்கு அப்படின்னு டெய்லி ஆடா ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து பண்ணாதான் அந்த டைமிங் வந்து இம்ப்ரூவ் ஆகும் சரியா? நீங்க டெய்லி ஆடா பண்ணா அது வந்து டைமிங் வராது, அந்த அளவுக்கு சீக்கிரமா வராது, அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்ல ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்காது சரியா? அதனால முடிஞ்ச வரைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நல்ல டைமிங் கண்டிப்பா கிடைக்கும் சரியா? மீது வெற்றி வந்து என்னை சேரும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 20 days 25 days இருக்கு அப்படின்னா கர்நாடகால நடக்குது, தெலுங்கானால நடக்குது, அதை பத்தி நான் கம்மிங் டேஸ்ல கண்டிப்பா அப்டேட் பண்றேன் சரியா? அப்போ நீங்க ஒரு 1 week முன்னாடி 10 days முன்னாடி ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணிருங்க சரியா? ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணிருங்க. டாக்குமெண்ட்லாம் கண்டிப்பா இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. டாக்குமெண்ட்டை பத்தி நான் ஒரு வீடியோ போடுறேன், கண்டிப்பா போடுறேன் சரிங்களா? டுடே அல்லது டுமாரோ கண்டிப்பா அதை ரிலேட்டடான ஒரு வீடியோ போடுறேன். எங்கிறது மெடிக்கல் எதுவும் ஃபால்ட் இருக்கு, பல்லு சூத்த பல்லு இல்லை சரியா? அந்த மாதிரி ஒரு சிலருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்காது, உங்களுக்கே தெரியும். அதுக்கான ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணுங்க சரியா? நாக்குன்னு இருந்தால் அதுக்கான ஒர்க் அவுட் பண்ணுங்க. கை பெண்டா இருக்கு அப்படின்னா அதுக்கான ஒர்க் அவுட்ஸ் பண்ணுங்க சரியா? பல்லு சூத்த பல்லு இல்லை அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுங்க சரியா? ஒரு சிலருக்குலாம் கண்ணில் ஏதாவது ஃபால்ட் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் வந்து ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. ஃபோன் யூஸ் பண்றதுனால தான் நம்ம கேடையா தான். என்ன அது திடீர்னு ஈரக்குள்ள நடக்கிற மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? வணக்கம் சொன்னேன். வணக்கம்னு கண்ணுல முன்னாடி போடுற சரியா? அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு மெடிக்கல்லாம் என்னென்ன ஃபால்ட் இருக்கும், ஒரு சிலருக்குலாம் கால் பிளாட்டா இருக்கும் இல்லையா? அவங்களாம் வந்து டென்னிஸ் பாலம், ஸ்டெம்பிள் பாலம் வச்சு நல்லா ரோல் பண்ணுங்க சரியா? நிறைய ஒர்க் அவுட்ஸ் இருக்கு, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. நமக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கு, நமக்கு இந்த பிரச்சனை இருக்கு, நமக்கு வந்து மெடிக்கல் அன்ஃபிட் போட்டுருவாங்க, நம்ம வந்து மெடிக்கல் கிளியர் பண்ண மாட்டோம் அப்படின்னு நீங்களே தாழ்த்தி முயற்சி பண்ணிக்காதீங்க. எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு நண்பா. நீங்க அதை வந்து நீங்க தான் தேடி கண்டுபிடிக்கணும், அதை வந்து முயற்சி பண்ணணும். சும்மா நம்ம வந்து எதுவுமே பண்ணாம ப்ராக்டிஸ் பண்ணாம ஒழுங்கா ப்ராப்பரா தூங்காம ஒழுங்கா நம்ம எதையும் எடுக்காம
நம்ம வந்து அன்ஃபிட் நம்மளே தீர்மானிக்க கூடாது. சரி, நம்ம ஒன்றும் கடவுள் கிடையாது. சரி, நீங்க எந்த அளவு ஆர்டர் பண்றீங்களோ அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பா கடவுள் கொடுப்பாரு. சரியா? இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு, கால் வந்து ஃபிளாட்டா இருக்கு, சரிங்களா, அது வந்து என்னால வந்து கிளியர் பண்ண முடியல அப்படின்னு நம்ம வந்து அதை நினைச்சுக்கிட்டே நம்ம எந்த முயற்சியும் இல்லாம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா கிளியர் பண்ண முடியாது. அதுக்கான முயற்சி அதுக்குன்னு ஒரு சொல்யூஷன் இருக்கும் இல்லையா? எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் உண்டு. அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும்ல. அதுக்கு வந்து நம்ம ஒரு மாசமா 2 மாசமா 3 மாசமா அதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணா அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும். சரியா? அதுல இருந்து இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பா கிடைக்கும். அதனால வந்து லாஸ்ட் 20 days, லாஸ்ட் 25 days எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரி, அதை ஸ்டேட்ல போய் நம்ம அட்டன் பண்ண போறோம். நம்ம பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பெஸ்ட்டாக பண்ணணும். சரியா? இப்போ லாஸ்ட் இயர்லாம் வந்து நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்ல வந்து ராஜஸ்தானுக்கு வடக்கன்ஸ் நிறைய பேர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் தூள் கிளப்பிட்டாங்க. சரியா? பிரித்து எடுத்துட்டாங்க. யார் கூட பேசிட்டு இருக்கீங்க? என் கூட நானே பேசி எனக்கு நானே தைரியம் சொல்லிக்கிட்டு பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணி ஒவ்வொரு பேட்சிலும் நிறைய பேர் வந்து 4 to 5 தான் நிறைய பேர் கிளியர் பண்ணாங்க. அதேமாதிரி நம்ம பெஸ்ட்டாக பண்ணணும். சரியா? ஓகே நண்பா, கம்மி வீடியோஸ்ல நிறைய அப்டேட் வரும், மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ.